greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And நம்ம பவர்ஃபுல் ப்ரேயர்ஸ்ன்ற தீமை தான் நம்ம இவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 4 பார்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நேற்று ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கு பார்ட் 5. அதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எந்த ஜெபத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ப்ரேயர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் ஜெபத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். விசுவாசத்தில் குறைவுபட்டு இருக்கிற நமக்கு தேவன் விசுவாசத்தில் பலத்தை தரப்போகிறாரு. விசுவாசத்தில் நம்மளை இன்னும் தேர்ச்சி அடைய பண்ண போகிறாரு. விசுவாசத்தில் நம்ம இன்னும் மெச்சூர் ஆகும்படிக்கு செய்ய போகிறாரு. அது எப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க இப்போது நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, இப்பொழுதும் ஏசப்பா ஆண்டவரே, அடியே நாங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. அல்லாட ஆண்டவரே, நீர் அப்பா வைத்திருக்கிற வார்த்தையை பேசும்போது ஆண்டவரே, நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ அதை என் வாயின் வார்த்தையில் சொல்ல நீர் கிருபை தாங்க. கேட்குற ஒருத்தர்களோட காதுகள் செவிகள் ஏசப்பா இருதயத்தை உங்கள் கருத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே ராஜா. அந்த வார்த்தை அவருக்குள்ள ஆண்டவரே ராஜா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போல அப்போ விதைக்கப்பட்டு நல்ல கனி கொடுக்குற மரமாக வளரட்டும். விசுவாசத்தின் கனியை நாங்கள் கொடுக்க எங்கள் எல்லாருக்கும் இருக்கிறதாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஆமென். இப்பொழுது கூட நம்ம பைபிளில் இருக்கிற ஒரு கேரக்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் இந்த பவர்ஃபுல் ப்ரேயரில் நம்ம கேரக்டர் பேஸ்டாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யார் யார் எப்படி அந்த வல்லமையான ஜெபத்தை செய்தாங்கன்னு. இன்றைக்கு அந்த மாதிரி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, யாபேஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யாபேஸை பற்றி ஒரு பெரிய ஃபுல் சாப்டர், ஒரு ஃபுல் புக்கில்னா இல்லைங்க, ஒரு புக்கில் ஒரு சாப்டரில் ஒரு 2 வசனம் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அவரோட ஜெபத்தை இந்த வேதாகமத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஜெபம் அவரோட வாழ்க்கையை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பார்க்க போகிறோம். அவரோட வாழ்க்கையோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து நம்ம வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் அப்படியே உற்பத்தி ஆக போகுது. ஆமென். சரி, நம்ம எல்லாரும் 1 Chronicles chapter 4 9-10 வாசிக்கலாம். ஓகேவா? 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10. யாபேஸ் மிக நல்லவன், அவன் தனது சகோதரர்களை விட சிறந்தவன். அவனது தாய், நான் அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டேன், ஏனென்றால் நான் அவனை பெற்றபோது பெரும் துன்பம் அடைந்தேன் என்றாள். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரியை வாசிப்போம் இங்கிலீஷில். அதே மாதிரி Now Jabez was more honorable than his brothers, and his mother called his name Jabez, saying, because I bore him in pain. ஓகேவா? அதாவது நம்ம எல்லாருக்கும் இப்போ யாபேஸ்க்கு ஒரு பிட்டிஃபுல்லான பாஸ்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது எப்படின்னா, அவனுக்கு அவங்க தாயை வைக்கிற பேர் என்ன, யாபேஸ். அதோட மீனிங் என்னவா இருக்குது, பெயின், பெரு துன்பத்தில் பெற்றேன்றதுனால பெயின் என்ற ஒரு மீனிங் தான், அதுதான் ஒரு பொருளாக அந்த யாபேஸ்க்கு இருக்குது. சரியா? அவர் இருந்த காலம் எப்படி இருந்ததுன்னா, இருந்த காலகட்டம் இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப துன்பத்தை ஃபேஸ் பண்ணி கொண்டிருந்த ஒரு காலமாக இருந்திருக்கு. அவங்கள சுற்றி எனிமீஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலியாக இருக்கட்டும், இல்லை ஸ்டேட்டஸ் வைஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாமே ஒரு டவுன்ஃபாலாக தான் இருந்திருக்கு. எல்லாமே ஒரு சரிவு நிலையில தான் இருந்திருக்கு. பட் அந்த இடத்துலையும் யாபேஸை பற்றி இங்கே ஒரு சாட்சி இருக்குது பாருங்களேன். யாபேஸ் மிக நல்லவன், அவன் தனது சகோதரர்களை விட சிறந்தவன் அப்படின்னு இங்கே போட்டிருக்கு. அதாவது ஆக்சுவலி ஒரு மெசேஜில் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்த காலத்துல நிறைய பேர் தேவனை விட்டு விலகி இருக்க கூட கூடுமா. ஆனா யாபேஸோ அவரோட டிபெண்டன்சி தேவன் மேலே இருந்திருக்கு. தேவனை விட்டு அவர் விலகவே இல்லை. அவர் தேவன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்காக அவர் கிரேவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் தேவன் மேலதான் சார்ந்து கொண்டிருந்தாரு. அப்படி இருந்ததுனாலதான் அவர் ஒரு விசுவாசத்தின் ஜெபத்தை அவர் செய்யறாரு. அது 10ஆம் வசனத்துல வாசிப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனிடம் ஜெபித்து, நீர் என்னை உண்மையாகவே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீர் எனக்கு மிகுதியான நிலத்தை தர வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு நெருக்கமாக இரும். என்னை எவரும் காயப்படுத்தாதபடி பார்த்து கொள்ளும். அதனால் நான் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அவன் கேட்டதை தேவன் அவனுக்கு கொடுத்தார். இங்கிலீஷ்ல வாசிக்கலாமா? And Jabez called on the God of Israel, saying, Oh, that you would bless me indeed and enlarge my territory, that your hand would be with me, and that you would keep me from evil, that I may not cause pain. So God granted what he requested. இங்க
யாபேஸ் என்னென்ன ஜெபம்லாம் செய்கிறாரு பாருங்களேன். முதலாவது அவர் ஜெபிக்கிறது என்ன, நீங்கள் என்ன உண்மையாகவே ஆசீர்வதிங்க. அந்த ஆசீர்வாதத்தை போல்டாக அங்கே யாபேஸ் கேட்குறாரு. அடுத்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு மிகுதியான நிலத்தை தர வேண்டும். ஒரு ஃபினான்ஷியல் பிளெஸிங், ஒரு ப்ராஸ்பரிட்டிக்காக ஜெபிக்கிறாரு. அண்ட் என்னோட நெருக்கமாக இரும் அப்படின்ற ஒரு ஆண்டவர் கூட ஒரு நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப். அவர் வெறும் ஃபினான்ஷியல் பிளெஸிங்கை கேட்கல, வெறும் ஒரு ப்ராஸ்பரிட்டியை கேட்கல. ஐ வாண்ட் அ க்ளோசர் ரிலேஷன்ஷிப் வித்யூன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறது. அடுத்து என்னை எவரும் காயப்படுத்தாதபடிக்கு பார்த்துக்கொள்ளும். அப்போ அவர் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாரா இருக்கும். கரெக்டாக அவர் நிறைய துன்பத்தை அனுபவிச்சிருப்பாரா இருக்கும். அப்போ ஆண்டவர் இடத்துல யாபேஸ் ஜெபிக்கிறாரு, என்னை எல்லா விதத்துலையும் என்னை ஆசீர்வாதமாக வைங்க, என்னை வந்து ப்ராஸ்பர் ஆக்குங்க, நான் உங்களோட இன்னும் நெருக்கமாக இருக்கணும். ஐ வாண்ட் டு பி மோர் க்ளோசர் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு என்னை யாரும் காயப்படுத்தாதபடிக்கு பார்த்துக்கோங்க, அதனால நான் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும்ன்றத அவரு கேட்குறாரு. ஒரு குழந்தை ஜெபிக்கிற போற அந்த இடத்துல கேட்குறாரு. இதை கேட்ட யாபேஸ்க்கு தேவன் அங்கே கடைசியாக என்ன சொல்ல வருது, அது அவன் கேட்டதை தேவன் அவனுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்களேன். அதுக்கு முன்னாடி தான் சொல்லுது, யாபேஸ் மிக நல்லவன், அவன் தனது சகோதரர்களை விட சிறந்தவன், நல்லவன்னு வேதத்தில் போடப்பட்டிருக்கு. அப்போது நல்லவனாக இருக்கிற யாபேஸ் தேவனோட ஒரு நெருங்கிய ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு தொடர்பில் தான் இருந்திருக்கணும்ல. ஏசப்பா கூட ஒரு நல்ல ஒரு தாய் தந்தை மகன் தந்தையை போல் இருந்திருக்கணும். அதனால தான் அந்த துன்பமான காலத்துலையும் துன்பமான நேரத்துலையும் அவர் ஒரு ஜபத்தை செய்கிறாரு விசுவாசத்தில். என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க, என்னோட எல்லைகளை நீங்கள் விஸ்தாரமாக்குங்க, நான் இன்னும் உங்க கூட நெருக்கமா இருக்கணும், தீங்க நான் அணுகவே கூடாது, யாரும் என்னை காயப்படுத்தாதபடிக்கு பார்த்துக்கோங்க, நான் வந்து எந்த இடத்துலயும் துன்பம் அடையக்கூடாது அப்படின்றத ஒரு அப்பா கிட்ட கேட்கறது போல யாபேஸ் கேட்கிறாரு. அண்ட் கடைசியில் என்ன சொல்லப்படுது, அவன் கேட்டதை கர்த்தர் கொடுத்தார், தேவன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. a prayer of faith. அவரோட ஜெபத்தை பாருங்களேன், அது கொடுப்பாருன்ற நிச்சயத்தோடு யாபேஸ் ஜெபிச்சிருக்கிறாரு. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அவர் ஜெபிச்சாரு, தேவன் அதை கேட்டு கொடுத்துருக்காரு. அண்ட் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கும். துன்பம் என்று சொல்லப்பட்ட யாபேஸ்க்கு ஆண்டவர் மிகுந்த ஆசீர்வாதத்தினாலையும் சந்தோஷத்தினாலையும் யாபேஸை நிரப்பியிருக்கிறார். இல்லை, அவரோட வாழ்க்கை ஃபுல்லாக அழுகையாக இருந்திருக்கலாம், ஆனால் தேவன் அவரோட அழுகை நாட்கள் எல்லாத்தையும் காட்டிலும் அவரோட வாழ்க்கையை மிகுந்த சந்தோஷத்தோட ஆண்டவர் வந்து நிரப்பியிருக்கலாம். ஸோ இன்றைக்கு கூட நம்மளோட வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நம்ம தேவனிடத்துல போய் கருத்தாக ஜெபிப்போமே, ஸ்பெசிஃபிக்காக ஜெபிப்போமே, நியாயமாக ஜெபிப்போமே. பிறரோட வயிற்றில் அடித்து நம்மளுக்கு சில ஆசீர்வாதங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு தேவையான காரியங்களை தேவனிடத்துல நம்ம வந்து வைராக்கியமா வாஞ்சியோடு விசுவாசத்தோடு நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா தேவன் நம்மளுக்கு கொடுப்பாருங்க. தேவனோட சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, தேவனுக்கு உங்களோட ஜெபம் பிரியமா இருக்கா, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட பாவங்களை அறிக்கைடுறீங்களா, நீங்க பிறரோட ஒப்புரவாகிறீங்களா, தேவனோட ஒப்புரவாகிறீங்களா, இதெல்லாம் பாருங்க. விசுவாசத்துல குறைவுபட்டவர்களா இருக்கிறீங்களா, வேணாம். விசுவாசத்துல நீங்க முதிர்ச்சியா இருக்கணும், விசுவாசத்துல நீங்க நிலைத்து நிற்க தேவனத்துல நீங்க கேளுங்க, தேவன் உங்களை நிச்சயமாகவே வழி நடத்துவார். யாபேஸ்க்கு ஆசீர்வதித்த தேவன் உங்களுக்கும் ஆசீர்வதிப்பார். என்னை காயப்படுத்தாதபடிக்கு பார்த்துக்கோங்கன்னு அந்த பிதா கிட்ட வந்து யாபேஸ் கேட்கறது போல இன்றைக்கு உங்களை யாராவது காயப்படுத்தி கொண்டிருந்தா கூட நீங்கள் தேவனிடத்துல கேளுங்க. உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ், எமோஷனல் ஸ்டேட்டஸ், ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸை எல்லாமே நல்லதுக்காக நன்மைக்காக தேவன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார். ஆமீன். வாங்க இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாமா? ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. நாங்கள் இன்றைக்கு யாபேஸ் பற்றி வாசிக்கும் போது கூட ஆண்டவரே அப்பா, அவர் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருந்த ஆண்டவரே, உங்ககிட்ட ஆண்டவரே அப்பா ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாயிண்ட்ஸையும் எடுத்துகிட்டு வந்து வைத்திருப்பார். அந்த விசுவாசம் ஆண்டவரே, அந்த விசுவாசத்தின் ஜெபம் ஆண்டவரே, அவரோட வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்திருக்கு. இன்றைக்கு கூட ஏசப்பா, நான் என்னையும் சித்த எங்கள் ஒருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் எல்லாரும் விசுவாசத்துல ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களோட லைஃப் ஆண்டவரே ராஜா நன்மைக்குன்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக உதவி செய்யுங்க. எங்களோட அப்பா எல்லாம் கேடகமும் துருகமும் எல்லாமா நீரா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களோட ஆண்டவரே ராஜா அப்பா நம்பிக்கை துருகம் நீரா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்களோட விசுவாசம் எல்லாம் உங்க மீதுதான் ஆண்டவரே ராஜா. எங்களோட சூழ்நிலை இன்றைக்கு எப்படி வேணா இருக்கலாம், but we believe that you're going to transform our lives, Lord. In Jesus' name I pray. Amen. Amen. God bless you. Have a great day.